பரவாயில்லைங்க மச்சான், பயங்கரமா பைக் ஓட்டுறாங்க. என்னுடைய காலேஜ் லைஃப்ல லாஸ்ட் டே. வணக்கம், நான் விசேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம விளாக்ல வந்து என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம படிக்கிற காலேஜுக்கு போயிட்டு வர போறோம். எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது டிசி, அப்புறம் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம அப்படியே காலேஜுக்கு போயிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு வர போறாங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க வந்து விளாக்ல பார்க்க போறீங்க. ஓகேங்க. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து பைக்ல போக போடல கண்டினியூ பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, நாங்கள் மோட்டோ விளாக்ல போவோம். ஓகேங்க, நான் வந்து எஸ்டிஎஃப் நம்ம வீட்லேருந்து ரொம்ப தூரம் வந்து தான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:30 ஆயிடுச்சுங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி நான் கிளம்பவே முடிய மாட்டேது. எஸ்டிஎஃப் வந்து ஒரு டைம் கூட வீட்டிலேருந்து 11 மணிக்கு கிளம்புனேங்க. அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வந்து ஒரு சரியான சம்பவம், தரமான சம்பவம் ஆகி போச்சுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டிலேருந்து சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு மோட்டோ விளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டு, ஃபோனு, கேமரா, பவர் பேங்கு, அதோட அக்சசரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. அப்போது வரையிலே வந்து ஏதோ ஒன்று மறந்துட்டோமே சொல்லி ஒரு மாதிரி டவுட்டில் இருந்தேன். பட் அப்படியே வந்துட்டேன். ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலேஜ் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸில் அப்படியே வந்துட்டேங்க. சரி, வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து சரி மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இதை எடுத்து கேமரா மவுண்ட் பண்ண பார்த்தா கேமரா மவுண்ட்டு இல்லை. அது எடுத்து வரல, வீட்டிலே இருந்துச்சு. அது போகுது. அதுக்கப்புறம் இங்கிட்டு கேமரா மவுண்ட் இல்லாமல் எப்படி மோட்டோ விளாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரொம்ப தூரம் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் டவுட்லேயே வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்தேன். சரி விளாக் எடுக்க வேண்டாம், அப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து மனசு கேட்கல. ஏன்னா வந்து இதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக காலேஜ் போகிறதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மேபி டிகிரி வாங்க போகலாங்க. அது வந்து எப்படி அப்போ சுச்சுவேஷன் எப்படி அப்போ விளாக் எடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரில. அதனால் இதுதான் லாஸ்ட் காலேஜ், என்னுடைய காலேஜ் லைஃப்பில் லாஸ்ட் டே. அது வந்து விளாகாக நான் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. இப்போ நேற்றுலேயும் விளாக் எடுக்கணுமே சொல்லி பிளான் பண்ணிட்டு விளாகெல்லாம் எடுக்கிற அளவுக்கு ஓரளவு ரெடியாகி வந்துட்டு ஒரே ஒரு அந்த ஹெல்மெட் மவுண்டால் இந்த விளாக் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஆனாலும் பரவாயில்ல திருப்பி போயிட்டு நம்ம வீட்டிலே போய் எடுத்து வந்துடலாம்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டிலே போயிட்டு மவுண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. அங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கரெக்டாக கிளம்பணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock வந்து கிளம்புனேன். எஸ்டிஎஃப் அதாவது 11 o'clock கிளம்புனேன். சரி, பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அரியர் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் வந்து கரெக்டாக 1 மணிக்கு தான் முடியும். அப்புறம் 1 மணிக்கு தான் முடியும். சரி, நம்ம வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு 11 o'clock கிளம்புனோம்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீ பிரேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு 12 o'clock ஒரு 12:15க்கு போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி தான் 11 o'clock கிளம்புனேன். ஆனால் இந்த ஹெல்மெட் மவுண்டால் ½ an hourக்கு மேலே லேட்டு. இப்போவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30. நேரம் ஆல்மோஸ்ட் நான் காலேஜுக்கு போயிருந்துருக்கணும், பட் போக முடியலை. அதான் பிரச்சனையே. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னுடைய காலேஜ் லைஃப்பில் லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நான் டிகிரி வாங்க தான் போவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இப்படியே விளாக் எடுக்க முடியுமோ முடியாதோங்கிற மாதிரி ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக விளாக் எடுத்துக்கிட்டு வரேன். ஓகே, நேரம் பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. 12:30 ஆயிடுச்சு, 12:40 ஆகும் போது அது வந்து இன்னொன்று சொல்கிறேன். 3 மணி நேரம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து கால் பண்ணவே இல்லை யாரும். நானும் இன்னும் கால் பண்ணி கேட்கலைங்க. பார்த்துக்குவோம். எதுக்காக அப்புறம் வந்து எதுக்குன்னே சொல்லாமல் வந்து இருக்கேன் பாருங்க. அந்த எஸ்கேப் எதுக்காக காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நம்ம
எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு, நம்ம ஆல் கிளியர். என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து மார்க் ஷீட், டிசி எக்ஸெட்ரா, அது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இன்னைக்கு போகிறேன். அதோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னைக்கோட ஃபைனல் எக்ஸாம், அரியர் எக்ஸாம் இன்னையோட முடியுது. ஓகே, அதான் இன்னைக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் பிளான்ல இருந்தேங்க. பட் இது விளாகாக எடுத்துட்டு போய் ஒரு மெமரிஸ் வச்சுக்குவோம் காலேஜுக்கு. ஆனால் வந்து நான் அதிகமாக காலேஜில் போகிற விளாகு, காலேஜில் விளாகெல்லாம் அதிகமாக எடுக்கலை. அப்போல்லாம் வந்து எந்த கேமரா இல்லைங்க. ஓகே, நம்மளுடைய லாஸ்ட் காலேஜ் டே, லாஸ்ட் டே போகிறப்ப ஒரு நல்ல விளாக் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பிளான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்னைக்கு அட்ராசிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலைங்க. அட்ராசிட்டி பண்ணுவோம். பட் என்ன பிரச்சனைனா, பசங்க நிற்பான்களா, எனக்காக வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை எக்ஸாம் முடிஞ்ச சந்தோஷத்துல எக்ஸாம் சொல்ல இதுக்கப்புறம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறானுங்களான்னு தெரியலையே. பசங்க இருந்தால் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், இல்லைன்னா ஃபன் பண்ண முடியாது, அவ்வளோதாங்க. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுறேன்னு தான் சொன்னானுங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹைவே வந்து ரீச் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஒரு காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கும்னு சொல்லி நம்புறேன். 4 இல்லைன்னா ஒரு 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் போயிட்டு ரீச் ஆகிடலாம். ஏன்னா ரோடு அப்படி இருக்கும். சிட்டா பறக்க வேண்டியதாக இதுக்கப்புறம் நமக்கு ஜஸ்ட் இன்னும் வந்து நம்ம காலேஜுக்கு 2.5 கிலோமீட்டர் தான் எஸ்கேப்பு. அப்படியே போயிட்டு காலேஜில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் அட்ராசிட்டி பண்ணிட்டு அப்படியே நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வாங்கி கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாக. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து காலேஜ் போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் டிகிரி வாங்குறதுக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்ப்போங்க. வேறு என்னன்னு தெரியலங்க. 2 டைம் கால் பண்ணா நான் வந்து எங்கேயுமே நின்று பேசுறதுல எனக்கு டைம் இல்லை. அதனால அப்படியே அட்டன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் மச்சான்னு சொல்லிட்டு கத்துறேன். பட் அப்படி கேட்டுச்சா இல்லை கேட்கலையான்னு சொல்லி கேட்டிருக்க வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா வந்து 75-80க்கு மேலே நம்ம போய்கிட்டு இருந்தோம். இந்த காற்றுல வந்து நம்ம பேசுறது சுத்தமாக கேட்காதுன்னு நினைக்கிறேங்க. பட் இன்னொரு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, என்னுடைய மைக்கு வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மேபி கேட்டிருக்க சான்ஸ் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கொஞ்சம் தூரம் தாங்க, காலேஜுக்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏன்னு சொல்லிட்டு கேட்டுப்போங்க. ஓகேங்க, அது வந்து நம்ம காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி மரியாதைடா இருக்கு. இல்லை இல்லை ஃபைன் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறதுக்கா மச்சான். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டான். ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, வந்து எஸ்டிஓ நம்ம காலேஜ்லேருந்து கிளம்பிட்டோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இன்னும் இதுக்கப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் வரணுங்க. நமக்கு டிகிரி வர்றதுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 6 மந்த்ஸ் பக்கம் ஆகணுங்க. டிகிரி வந்ததுக்கப்புறம் வந்து வாங்கிக்க வேண்டியதாங்க. முன்னாடி போகிறது நம்ம மச்சான் தான். என்னடா அதான் விரட்டி போய்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் வந்து விரட்டி போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் மச்சானோட போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. மச்சான் வந்து தஞ்சாவூர் போகிறாங்க.
நம்ம வந்து அப்படியே மருங்குளம் ரூட்லேருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே வீட்டுக்கு நம்ம ரூட்டில் அப்படியே போக வேண்டியதாங்க. அந்த வந்து எஸ்டிஎஃப் வைசரை சுத்தமாக ஓப்பன் பண்ண முடியலங்க. சரியான வெயில் கொளுத்துதுங்க எஸ்டிஎஃப். மாப்பிள்ள வேற ஒரு பாயிண்ட்ல நிற்கிறான், எங்கே ட்ரை ஆக போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. பெட்ரோல் பங்க் எங்கடா இருக்கு? ஒரு இலை இழுத்து பார்ப்போம் மச்சான் நம்ம பின்னாடி வரான்னு சொல்லிட்டு. பின்னாடி போயிட்டான். மாப்பிள்ள மச்சான் வரவே இல்லைங்க, பக்கத்துல கூட வரல. பையன் வந்து ஒரு 70க்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். சரி வரட்டும், பொறுமையா போகும். பைக் ரைடு பண்றதுலாம் ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. ஆனா அதே டைமிங்ல வெயிலும் அடிச்சு பழக்குதுங்க. 50 கீழே தாங்க போறேன், ஆனா வரவே மாட்டான் இங்க மச்சான். என்ன எதுவும் பிளான் பண்றானா என்னன்னு தெரியலங்க, ரொம்ப ஸ்லோவா வரான் என்னன்னு தெரியல. எனக்கு வரட்டும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். பைக் அப்படி இல்லைங்க, லைட்டா ஒரு கியரை டவுன் பண்ணி ஒரு இலையை ஊத்தம்னா போதும், அசால்ட்டா கட்டிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் மாப்பிள்ளை. ரெக்கார்ட்ல இருக்குதா? கேமரா ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் இதாகுதுங்க. ஏன்னா நான் பாருல லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன், பட் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாம போயிடுச்சுன்னா நினைச்சு பாருங்க என்னோட நிலைமை. இதே மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லி தரலங்க. அது ஒரு பெட்ரோல் பம்ப் கொண்டு வச்சிடலாமான்னு சொல்லி பிளான்ல இருக்கேங்க. ஹெச்பி இங்கே செஞ்சுக்கலாம், பட் ஹெச்பி பங்கும் தாண்டி போயிட்டோம். எங்கேயாவது பெட்ரோல் பங்க் ஒன்று பார்த்து பார்க்குறேன், டேங்க் ஃபில் பண்ணி வச்சுருப்பானோ, வரையிலேயே ஃபில் பண்ணிட்டு வந்துருக்கான். தப்பு பண்ணிட்டேன். மச்சான் வந்து நாளைக்கு சென்னை கிளம்பிடுவான்னு சொல்லி நினைக்கிறேங்க. சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அதனால இன்னைக்கு நைட்டே சென்னை கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன். பட் தெரிலங்க, கன்ஃபார்மாக இன்னும் பிளான்ல இருக்கிறேன். பட் கன்ஃபார்மான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. பரவாயில்லைங்க மச்சான், பயங்கரமாக பைக் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸு காரெல்லாம் சைடு போட்டு பூந்து போயிட்டு இருக்காப்புல அடிச்சு. நான் அந்த மாதிரிலாம் ஓட்டுவான்னு நினச்சி கூட பார்க்கல. வைசரே சுத்தமாக ஓப்பன் பண்ண முடியலைங்க. வைசர் ஓப்பன் பண்ணாமல் ஒரு மாதிரியா இருக்கு. வைசர் ஓப்பன் பண்ணோம்னா அனல் காற்று அப்படியே கை ஹீட்டாகுது, இல்லை இன்ஜின்லேருந்து வர ஹீட்டு. அது சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவ்வளோ நேரம் காலேஜில் இருக்கையில் கூட ஒன்றும் தெரியலைங்க. பட்டு ரைடிங்க்கு வந்தோம் அப்படின்னா சிறப்பாக செய்யுது வெயில். போலீஸ் அண்ணாங்க யாரும் நிற்கிறாங்களா? இங்கே ஏதாவது ஒரு கடையில் நுப்பாட்டிடுவான்னு நினைக்கிறேன். நுப்பாட்டிட்டாங்க. பயங்கரமா பைக் ஓட்டுறடா. ஓகேங்க, அந்த கடைக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்றேங்க. vlog எடுக்கலைங்க, எடுக்காம விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்தா கன்ஃபார்ம் vlog எடுக்கிறேங்க. ஸ்டீஃபன் வந்து ரோஸ் மில்க் தான் அந்த
அந்த கடையில் வந்து ரோஸ் மில்க் பயங்கரமாக டேஸ்ட்டுமே பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு. சரியான ஒரு ஃபன்னுங்க கடையில். ஓகேங்க, அதுக்கப்புறம் அந்த கடையை விட்டு கிளம்பி வந்துட்டேன். மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தஞ்சாவூர் போகிறான், அவனுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இல்லைன்னா நம்மளோட இந்த ரூட்டில் தாங்க வந்திருப்போம். இப்போ நம்ம வந்து அடுத்து எங்கேயோ போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருங்குளம் போய் மருங்குளத்துலேருந்து ரகுநாதபுரம் வழியாக நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோங்க. கேமரா ஆங்கிள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்பு கொஞ்ச நாளில் வந்து ஒரு நல்ல ஹெல்மெட் ஒன்று வாங்கிடுவோம். கிளாஸ் நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு டிகிரி வாங்க மட்டும்தான் வருவோம். இதோட முடியுதுங்க காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது முடிஞ்சு. கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. காலேஜ் டைமிங்லலாம் எவ்வளோ ஜாலியாக ஓடுச்சு பார்த்துக்குவோங்க. ஃபைனலாக நம்மளுடைய காலேஜ் லைஃப் ஓவருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் எவ்வளோ மெமரிஸ் 4 இயர்ஸ் காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது அது ஒரு போவே இதுக்கப்புறம் நம்ம காலேஜ் இந்த கிளாஸ் இருக்காது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறதுங்க, எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்படின்னு ஒன்று இருந்தால் முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் பார்த்துக்கோம். இதுக்கப்புறம் டிகிரி வாங்க வரையில் நான் விளாகெல்லாம் எடுத்து போடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலைங்க. அதனால தான் அந்த விளாக் நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட் டே காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு நம்ம என்னோடய ஸ்டாஃப் எல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் பேசினேங்க. பேசிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸு யாரும் அதிகமாக வரல, மச்சான் மட்டும்தான் வந்திருக்கான். அவனுக்கும் அரியர் எக்ஸாமு அப்படிங்கிறதுனால தான் அவனும் வந்திருக்கான். அப்புறம் இன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்பிடுவான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டே வந்து சென்னை கிளம்பி போயிடுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பின்னாடி வருது இல்லைங்க குயின்ஸு, நம்மளுடைய காலேஜ் பஸ் தாங்க சைடு அடிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நைட்டே சென்னை கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். பட் அது கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மானு தெரில, பிளானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பார்ப்போங்க. இதுக்கப்புறம் நைட்டு கிளம்பினாலும் கிளம்பி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு விழாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. நானும் ரெகுலராக விளாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கொடுக்க முடிய மாட்டேதுங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ரெகுலராக விளாக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் வந்து எஸ்டிஎஃப் நம்ம வந்து காலேஜ்லேருந்து சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம காலேஜோட வந்து டிசி, அப்புறம் இது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்போட சர்டிஃபிகேட்டுங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நம்மளுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் வந்து என்ன பெண்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி பெண்டிங். அது வந்து வர்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குமாங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் டிகிரி வாங்க போயிலெல்லாம் விளாக் இருக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஃபைனலாக வந்து லாஸ்ட் டே காலேஜ் வீடியோ வந்து எடுத்தாச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி எப்போ அப்லோட் பண்ணேன்னு எனக்கு வந்து தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்க, இதோட வந்து அந்த விளாக் வந்து நான் என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் வந்து ஹெல்மெட் போட்டு சேஃபாக வந்து பைக் ஓட்டுங்க. என்னை பார்த்துட்டு வந்து ஓட்டாதீங்க. நான்லாம் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டேன், உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, இதோட வந்து இந்த விளாக் வந்து நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்ங்க.